ஜெர்மனியில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்த நூற்றுக்கணக்கான மில்லியன் யூரோக்களை கூடுதலாக செலவிட வேண்டியிருக்கும் என பல மாநில அரசுகள் கூறுகின்றன. பல ஆண்டுகளாக பல அரசு ஊழியர்களுக்கு குறைவான சம்பளம் வழங்கப்பட்டதாக ஜெர்மனியில் உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பளித்திருந்தது. குறிப்பாக பெர்லின் உள்ளிட்ட சில மாநிலங்களில் 2008 மற்றும் 2020 ஆண்டுகளுக்கு இடையில் சம்பளம் மிகவும் குறைவாக இருந்ததாக கூட்டாட்சி அரசியலமைப்பு நீதிமன்றம் தெரிவித்தது. அதாவது ஒரு அரசு ஊழியர் தனது குடும்பத்தை முறையாக ஆதரிக்க போதுமான அளவு சம்பளம் அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியது. இந்த நிலையில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்த தீர்மானிக்கப்பட்டது. எனவே மாநிலங்கள் இப்போது பெரிய கூடுதல் செலவுகளை மேற்கொள்ள தயாராகி வருகின்றன. ஹெஸ்ஸே மாநிலம் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 755 மில்லியன் யூரோக்களை கூடுதலாக செலவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் ஸ்லெஸ்விக் ஹோல்ஸ்டீன் மாநிலம் 2025 மற்றும் 2026 ஆண்டுகளுக்காக 460 மில்லியன் யூரோக்களை கூடுதலாக செலவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெர்லினில் இந்த மாற்றங்களுக்காக அரசாங்கம் ஏற்கனவே கிட்டத்தட்ட 500 மில்லியன் யூரோக்களை ஒதுக்கியுள்ளது. இதேவேளை இந்த சம்பள உயர்வு மாநில வரவு செலவு திட்டங்களில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் கூறினர். குறித்த புதிய சம்பள உயர்வுகள் இந்த ஆண்டும் 2027 ஆண்டிலும் தேசிய பாதீட்டு திட்டத்தில் 3 பில்லியன் யூரோக்களுக்கும் அதிகமான தொகையை செலவு வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.